வாழ்க வை வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு திருவடி சரணம். குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையல்ல. வாழ்க வளமுடன். இந்த ஸ்கை ஆன்லைன் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், ஆன்லைன் இணைய வழியில் இந்த சிந்தனையை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் சிறப்பான ஒரு தவம். கடைசி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் என்ன ரொம்ப ரிலாக்ஸ் ஆக்கின தவம். தவம் எடுத்த அம்மையார் அவர்களுக்கும், என்னை வரவேற்புரை கொடுத்த அம்மையார் அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். நாம இன்னைக்கு கேட்கவிருக்கும் சிந்திக்கவிருக்கும் சிந்தனை பாத்தீங்கன்னா, அகத்தினில் நீ நிறைந்தாய். அந்த பேரை சொல்லும் பொழுதே பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு இதமா இருக்கு. அப்படியே இளையராஜா சாங் எப்படி மனசுக்கு ரம்யமா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இந்த டாபிக்கோட நேம கேட்கும் போதே. நான் கூட அம்மாட்ட கேட்டேன், நேம் எல்லாம் யாரு, டாபிக் நேம் எல்லாம் எங்க இருந்து எடுக்குறீங்க நீங்க அப்படின்னு கூட நானு ரேவதி அம்மாட்ட கேட்டிருக்கேன். அந்த பாயரை நீங்க இந்த சிந்தனைக்கு இன்னைக்கு கொடுத்திருக்க இந்த நல்லா உச்சரிச்சு பாருங்க. அகத்தினில் நீ நிறைந்தாய். யாராலயும் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியா கூட அத சொல்லவே முடியாது. சொல்லும் போதே லோ ஃப்ரீக்வன்சிக்கு நாம வந்துருவோம். அந்த அளவுக்கு ஒரு இளையராஜாவோட மெலோடி மென்மையான ஒரு சாங் கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அந்த தலைப்பே. இந்த தலைப்பே இந்த தலைப்பை எனக்கு வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ பொதுவா நம்ம எல்லாம் சினிமா பார்க்கும் போது சினிமால எல்லாம் ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனச புரிஞ்சுக்கணும்னா அந்த மனசு அறிஞ்சுக்கணும்னா அந்த மனச அது என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. இணைய வழியில இருக்கிறவங்க சிரிக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சினிமால வர டயலாக்க நம்ம பார்த்திருப்போம். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, என் மனச இப்ப நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னுட்டு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனச புரிஞ்சுக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்வாங்களா இல்லையா? உண்மையிலேயே நாம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். நாம அப்படிதான் இருக்கிறோம். நம்ப மனச நம்பகிட்டயே இல்ல. எங்கயாவது இருக்குது. யார நோக்கியாவது இருக்குது. எங்கவாவது போய்க்கிட்டே இருக்குது. இல்லையா? அப்படித்தானே நம்ம மனசு போயிட்டு இருக்கு. அப்படிதான் நல்லா நெனச்சு பாருங்க. நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல கூட சொல்லியிருப்பேன். நம்மள பத்தி ஒரு பேப்பர் குடுத்து ஒரு 4 லைன நீங்க எழுத சொல்லுங்கன்னு சொன்னா கூட நமக்கு எழுத தெரியாது. அதே யார பத்தியாவது கேட்டோம்னா பக்க பக்கமா எழுதுவோம். மாமியார் வீடு சைட பத்தி கேட்டீங்கன்னா, அடிஷனல் சீட்ட கூட வாங்குவோம். அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாரையும். ஆனா நாம யாரு? நமக்குள்ள யாரு ரன் பண்றா? நம்மள யாரு ஆக்குபை பண்றா? நமக்குள்ள எவ்ளோ அதிசயம் நடக்குது? நமக்குள்ள இருந்து நம்மள இயக்குபவர் யாரு? ஒரு தூசி காத்து அடிச்சு ஒரு தூசி வந்தா கூட, நாமளா கண்ண மூடுறோம். கண்ண லட்டுன்னு டக்குன்னு மூடிக்குது. இல்லையா? அதே நம்ம ஷோல்டர்ல இருந்து ஒரு புடவ முன்னாடி வழுக்கி விழுந்தாக்கா, நம்ப அடுத்த கை வந்து மூளையோட பர்மிஷன் எதிர்பார்க்காம தானா எடுத்து சரி பண்ணுது. யார் பண்றா? இல்லையா? இப்படி நம்ம உடம்புல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்ட யோசிச்சு பார்த்தாலே, இதெல்லாம் யாரு செய்றா? அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிக்க மாட்டோம்.
ஏன்னா, இப்படிலாம் யோசிக்கணும்னா, நம்ம மனசு நம்பகிட்ட இருந்தா தான் இதுக்குள்ள யார் இருக்கா? யார் ரன் பண்றா? எப்படி இருக்குன்றத அறிஞ்சுக்க முடியும். நம்ம தான் யார்கிட்டயோ விட்டுருக்கோமே. யாரையாவது சார்ந்து அவங்கள சார்ந்து தானே அப்படி போய்க்கிட்டே இருக்கு நம்ம மனசு. யாரையாவது நெனச்சுக்கிட்டு, எதையாவது நெனச்சுக்கிட்டு, அத சார்ந்து போய்க்கிட்டே இருக்கும்போது, இது உள்ளார்ந்து இப்படி திரும்பி போனா தான் இதுக்குள்ள இருந்து நம்மள ஆக்குபை பண்ணி, நம்மள ரன் பண்ணி, நம்மளோட தலையெழுத்தையே நிர்வகிக்கிறதுக்கு யாரு நம்ம கிட்ட இருக்க ஒரு சில கேரக்டர் தான் நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கை. அப்படின்னா எனக்குள்ள என்ன சரியா இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். இத எல்லாமே அறிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்ப ரன் பண்றதுன்னு யாருன்னு தெரியாது. நம்ம மனசே யாருன்னு தெரியாது. நமக்குள்ள இருந்து யார் ஆக்குபை பண்றதுன்னு தெரியாது. அப்படிதான் ஏன்னா வெளிய மனச போட்டு, போட்டு வெளியில சுத்த வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான், நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாத அடுத்தவங்களோட கர்மாக்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்து இழுத்து வச்சிருக்கிறோம். நம்ம கர்மாவ தொடைக்கிறதே எப்படான்னு தெரியல. எப்புட்றான்னு தெரியல. எந்த ஜென்மத்துலலாம் தீர்க்க முடியுன்றதும் நமக்கு தெரியல. ஆனா யாரையாவது நெனச்சு, 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 நெனச்சு இப்போ மனம் என்பது ஒரு அலை. அலைக்கு 5 கேரக்டர் இருக்கு. அது யார்ட்டயாவது மோதும், பிரதிபலிக்கும், ஊடுருவும். அது எங்க மோதுறதோ அதோட தன்மையும் அந்த அலைய கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து சேர்க்கும். இல்லையா? அப்ப யாரையாவது நான் உள்ள நெனச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, அவங்களோட அலையும், அவங்களோட கேரக்டரும், அவங்களோட தன்மையும் கொண்டு வந்து என்கிட்ட வந்து சேர்க்குது. நல்ல பாருங்க, நல்ல ஆன்மாங்கள நெனச்சா சரி. இப்ப நாம வந்து இப்ப ஆன்லைன்ல இப்போ அம்மாங்க எல்லாம் நெறைய பேர் அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பவும் நாம இங்க சர்வீஸ் பண்ணிடுவோம். எப்பவும் குரு சிந்தனையோட இருக்கிறோம் முக்காவாசி. இதே இருக்கும். இது வேற. இது நல்ல சிந்தனை, நல்ல கருமைய பதிவா நம்ம உள்ள சேர்த்துட்டு இருக்கோம். ஆனா தேவையில்லாத வெளியில யாரையாவது நெனச்சுக்கிட்டு, இவங்க இப்படி, அவங்க இப்படி, அதுவும் கோவத்துல பொறுமை இல்லாம அப்படியே யாரையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது, யாரையாவது குறைப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அவங்களே நெனைக்கும்போது, அவங்களோட அலைத்தன்மை, அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் நம்மகிட்ட பதிவாகுது. தெரிஞ்சோமா? நம்பளுக்கு தான் நம்ம மனசே தெரியல. அடுத்தவங்கள்து வந்து உள்ள இருக்கு. இதான் சொல்றேன். அவங்களுடைய கர்மாவெல்லாம் இப்படிதான் நம்ம உள்ள வந்து இழுத்து வச்சிருக்கிறோம். இதுக்கு தான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? சாமி படத்த மாட்டு. தூங்கி எழுந்து வீட்டெல்லாம் சாமி ஃபோட்டோவா இருக்கும் முன்னெல்லாம். இன்னைக்கு எத்தன பேர் வீட்ல இருக்கு? நல்லது குருமார்கள் ஃபோட்டோ, சாமிஜி ஃபோட்டோ நெறைய அப்படிலாம் இருக்கும் நெறைய. பாக்குறது அதே இருந்தா தான் சிந்தனை உள்ள அந்த மாரிலாம் இருக்கணும்ன்றதுக்காக தான் எல்லார் பேரும் சாமி பேரு. தண்டபாணி, கார்த்திகேயா இல்லையா? கந்தா, கடம்பா ஒவ்வொருத்தருக்கும் சாமி பேரு. இப்ப வைக்கிற பேரு கூட வாயில நுழைய மாட்டேங்குது. ஒவ்வொரு சிந்தனையும் உள்ள ரெக்கார்ட் பண்ற விஷயம் கூட சிந்தனை கூட நம்ம நல்லத சிந்திக்கணும். நல்லத உள்ள ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காக அன்னைக்கு முன்னோர்கள் பதிச்சு வச்சது எல்லாம் இதுதான் காரணம். தேவையில்லாத கர்மா உள்ள சேர்க்காதன்றது தான் காரணம். நல்லா பாருங்க டார்வின் கொள்கை உங்களுக்கு தெரியும். குரங்க பத்தி சிந்திச்சு, சிந்திச்சு, சிந்திச்சு குரங்கையே அவர் ஆராய்ச்சி பண்ணி, பண்ணி அவர் உருவமே குரங்காயிடுச்சு. இப்படிதான் நம்ம மனச எந்த அளவுக்கு வெளியில தேவையில்லாதவங்கள ஒருத்தங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணி, அவங்களுடைய சிந்தனையெல்லாம் நம்ம உள்ள இழுக்கிறோமோ, அவங்க கர்மாவெல்லாம் நம்ம வாங்கி 6 அறிவு எதுக்கு இறைவன் குடுத்தாரு தெரியுங்களா? 6ஆம் அறிவு எதுக்கு குடுத்துருக்காருன்றத தெரிஞ்சுக்கணும் நாம. 6 அறிவுன்றதை நான் யாரு? எஸ்.கே. ஐயா சொல்வாரு ஒரு இதுல. நான் யாரு? என் சொரூபம் என்ன? என் சொரூபத்தின் லட்சணம் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 6ஆம் அறிவு என்பது. அதையே நாம இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். தெரிஞ்சுக்காம யார் யாரையோ நெனச்சு தேவையில்லாத கருமங்கள சேர்ந்துட்டு இருக்கோம். நல்லா நெனச்சு பாருங்க. சாமிஜி வாழ்த்துல வந்து எதிரிகள கூட வாழ்த்துன்னு சொன்னாரு. எதிரிகள எதுக்கு வாழ்த்த சொன்னாரு தெரியுங்களா? 2டே விஷயம் தான். அவர மாரி ஒரு குருவ நம்ப குரு மாரி ஒரு குருவ பார்க்கவே முடியாது. அதாவது நீ தேவையில்லாத அவனையே நெனச்சு பொறுமையா இருந்தன்னா, நீ அவனோட கேரக்டர்ல உனக்குள்ள நுழைஞ்சிரும். நீயும் அவனாயிடுவ. அப்புறம் அவன நீ குறை சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அந்த மாரி நம்மள உணர்த்தி வச்சிருக்கிறாரு அவரு. அதனால உங்களுக்கு துன்பம் குடுத்தவங்கள கூட என் கர்மத்தை துடைக்க வந்த இந்த உறவுகள், இந்த மனிதர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்னு வாழ்த்து. இந்த யாரையும் குறை சொல்லாத. உன் கர்மாவ தீர்க்க வந்த உறவு. அவங்க எல்லாரையும் வாழ்க வளம்னு வாழ்த்து. நீ பொறுமைன்னு இருக்காத. அவங்களே நெனச்சிட்டு இருக்காத. அந்த லேயர் வந்து உனக்குள்ள வந்து சேவ் ஆயிடும். அலை யார நெனைக்கிறீங்களோ, அந்த காந்த அலை அவங்களுக்குள்ள இருக்க தன்மையும் கொண்டு வந்து நம்ம கருமையத்துல வந்து சேர்த்துரும். இதெல்லாம் நம்ப மனசு நம்பகிட்ட இருந்தா தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நம்ப கருமையத்துல ரெக்கார்ட் ஆகுது. இது என் லைஃப்ல ஒரு உண்மை இன்சிடென்ட் நடந்திருக்கு. சாமி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம மனசு நம்பகிட்ட இருந்து இவ்வளவு அகத்தாய்வு பண்ணியிருக்க மாட்டோம்.
ஒரு ஃபேமிலில ஒரு சின்ன இன்சிடென்ட் அவங்க ஃபேமிலிய விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களால ஒரு சின்ன ஒரு டார்ச்சர் ஃபேமிலிக்கு வரும்போது, நம்ப தான் அவங்கள நான் இது பண்றதே இல்லையே! திருப்பி திருப்பி அவங்க ஏன் இப்படி ஃபேமிலிய இது பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்களே கொஞ்ச நாளு நெனச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க. என் கேரக்டர்ல வித்தியாசம் வந்தத நான் உணர்ந்துட்டேன். இதுதான் சாமி. சாமி மட்டும் இல்லன்னா நமக்கு இவ்வளவு அவேர்னஸ் இருந்திருக்காது. இவ்வளவு அகத்தாய்வு பண்ணியிருக்க மாட்டோம். நம்ப இப்ப முன்ன பேச்சுல, என்னுடைய கேரக்டர்ல எல்லாம் சேஞ்சஸ் வர்றது தெரியுது. அந்த சேஞ்சஸ் யாருடைய குணத்துல இருந்து, யாருடைய கேரக்டர நாம வந்து வழிநடத்திட்டு வரோம். நம்ப கிட்ட பிரதிபலிக்குதுன்றத தெரிஞ்சு அவங்கள மாரியே பேசுறோம். இப்படி அவங்க தான் நினைப்பாங்க. அவங்க தான் இது மாரி நடந்துக்குவாங்க. அவங்க தான் இந்த மாரி சிந்திப்பாங்க. அவங்க தான் இந்த மாரி பேசுவாங்க. இது மாரி நம்பகிட்ட வருதே அப்படின்னு உடனே அகத்தாய்வு பண்ணேன் பாருங்க. அடுத்த நிமிஷமே அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு வெளிய தள்ளியாச்சு. இல்லையா? இப்படி மட்டும் சாமி ஒருத்தர் இல்லன்னு வச்சுங்க, மனச வேற யார்ட்டயோ செலுத்தி தேவையில்லாத கர்மாக்கள நாம பதிவு பண்ணியிருப்போம். நல்லா நெனச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம மனச பத்தி நமக்குள்ள யாரு நெறஞ்சிருக்கான்றத நம்ம அறியாம இருக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்க. நம்ம பக்கத்துல வந்து நம்ம அம்மா வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்திருக்கும்போது, நம்ம எப்படி அறிமுகப்படுத்துவோம்? இவங்க தாம்மா எங்க அம்மா. அப்படின்னு அறிமுகப்படுத்துறது எப்படி இருக்கு? இவங்க எங்க அம்மான்னு நான் நெனைக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கு? இவங்க தான் எங்க அம்மான்னு நான் நெனைக்கிறேன். டவுட்டா. எனக்குள்ள இப்படி என்ன ரன் பண்றது எல்லாம் வல்ல இறையாற்றல் எனக்குள்ள இருந்து ரன் பண்ணுது. நான் ஆணித்தரமா சொல்லணுமா? இல்லையா? அப்படிதான் இருக்கு. நம்மள பத்தி நம்ம அறிஞ்சிக்காம இருக்கிறதும், நமக்குள்ள யாரு எல்லாம் செயல்படுத்துறாங்கன்றது காந்தமாக ஒரு ஒரு விரல் இடுக்கு நுனியில சந்துல கூட ஊடுருவி, என் விரல கூட அசைய வைக்கிற அளவுக்கு செயல்படுத்துறது யாருன்ற வரைக்கும் நம்ம அறிஞ்சிக்காம இருக்கிறோமே. இறையாற்றல் எல்லாம் வல்ல பரம்பொருள் எனக்குள்ள நிறைந்து எல்லாமாக ஏற்றி இருக்கிறத நான் அறிஞ்சிக்காதது என் பெத்த தாய பத்தி நானு அதுலயே அவங்கள அறிமுகப்படுத்துறதுல கூட அரகர சிந்தனை டவுட்டா இருக்கிற மாரி. புரியுதுங்களா? அப்போ எனக்குள்ள யாரு நிறைஞ்சிருக்கிறா? நமக்குள்ள யாரு நிறைஞ்சிருக்கிறா? அப்படின்னு பார்த்தா, எல்லாம் வல்ல இறையே நமக்குள் நிறைந்து, நம்மை உள்ளும் புறமுமாக நம்மளை ஆட்டிவிக்கிறது. அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. மனச இனி போதும். வெளிய விட்டதெல்லாம் போதும். சாமி குடுத்த அகத்தாய்வு, அகத்தவம் இது எல்லாம் நமக்குள்ள இறங்கி நம்மள அறிஞ்சுக்கிறது தான். இல்லையா? பாருங்க, நம்மிடம் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது யாருன்றத தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு ஒரு கதை பாத்தீங்கன்னா, நாரதர் வந்து ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த பக்கமா பாத்தீங்கன்னா, விஷ்ணு வந்து ஓடி வராரு. ஒரு சின்ன ஸ்டோரி எக்ஸாம்பிள்க்கு. விஷ்ணு நாரதர் கேட்கிறாரு, "ஏன் சாமி இப்படி ஓடி வரீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "எப்பா இந்த மனுஷனோட தொல்லை தாங்க முடியல. நான் எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு நீ என்னடா எனக்கு செஞ்சுட்ட? நான் உனக்கு இத செஞ்சேனே, அத செஞ்சேனே, உனக்கு நன்றி இல்லையா? உனக்கு கண்ணு இல்லையா? உனக்கு காது இல்லையா? உனக்கு மூக்கு இல்லையா? அட இப்படிப்பட்டவனே, அப்படிப்பட்டவனேன்னு திட்டுறான். அவன் பண்ற பாவம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கேத்த விளைவு தான் அவன் அனுபவிக்கிறான்னு தெரியாம என்ன வந்து குறை சொல்லிட்டேன். இவனுங்க கிட்ட இருந்தெல்லாம் நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும். முதல்ல நான் அமைதியா இருக்கணும். அப்படின்ட்டு இவங்க திட்டுறதெல்லாம் என்னால கேட்க முடியல. அப்படின்னுட்டு கேட்கிறாரு. நான் எங்க ஒளிஞ்சாலும் என்ன தேடி வந்துடுறானுங்க. மலைக்குள்ள இருந்தாலும் தேடி வந்துடுறாங்க. குன்றின் மேல இருந்தாலும் தேடி வந்துடுறாங்க. எங்க இருந்தாலும் தேடி வந்துடுறானுங்க. நான் எங்க தான் ஒளிஞ்சுக்கிறது? அப்படின்னு. அவன் 6ஆம் அறிவ வச்சு அவனுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணுண்டான்னா, இவன் வெளிய ஆராய்ச்சி பண்ணி இது மாரிலாம் கடவுளை உனக்குள்ள அறிய வேண்டிய கடவுள அறியுடான்னாக்கா, அத செய்ய மாட்றான். இதெல்லாம் பண்றான் அவன். நம்பளே நிம்மதி இல்லாம பண்றான். அப்படின்னு நாரதர்ட்ட கேட்கும்போது, நான் ஒரு இடம் சொல்றேன் ஒளிஞ்சுக்கிறீங்களா? அங்க தான் மனுஷன் போறதே இல்ல. அங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. அப்படியா? அப்படி எது? எந்த இடம்ன்னு கேட்கிறாரு. அவன் மனசுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. அவன் உள்ளத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. அவன் அவன உள்ள பாக்க மாட்டான். வெளிய தான் சுத்த விட்டுட்டு இருப்பான். அதனால நீ அவனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றேன். கரெக்ட் தானுங்களே. நம்ப நமக்குள்ள இருக்க இறைய நம்ம பாக்குறதே இல்ல. வெளியிலயே சுத்த வச்சுட்டு. ஒரு கணவன் மனைவி ஒரு சினிமாக்கு போறாங்க. பையனுக்கு தெரியாம. ஏன்னா, அவங்களுக்கு கிடைச்சது 2 டிக்கெட். அந்த 2 டிக்கெட்டுமே ரொம்ப காஸ்ட்லியானது. அவருக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. இத நம்ப யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வரலான்னு.
பையன கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா, அவரு 10த் பப்ளிக் எக்ஸாம்க்கு படிக்கணும். ஆனா, அவங்கிட்ட இருந்து டிக்கெட்ட ஒளிச்சு வைக்கிறதுக்குள்ள படாத பாடு அவங்களுக்கு. அவன வந்து அவங்க அண்ணன் வீட்ல விட்டுட்டு, நம்ம படத்துக்கு போயிட்டு வரலாம். அவன் படிக்கிறான். அவனுக்கு வேண்டாம் இப்போ அப்படின்னு நெனைக்கிறாங்க. இந்த டிக்கெட்ட எங்க ஒளிச்சு வைக்கிறது? அப்படின்னு ஒரே போராட்டமா, அப்பா இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு. பாவம் பயம் எங்க ஒளிச்சு வச்சாலும் பாத்துருமே, எத வச்சாலும் பாத்துருமே. இத எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு. அவங்க அம்மாலாம், "அட குடுங்க இங்க." எடுத்துட்டு போறாங்க. ஒளிக்க வச்சாங்க. அப்புறம் சினிமாக்கு போம்போது எடுக்குறாங்க. எங்க தான் ஒளிக்க வச்ச இவ்வளோ ஈசியான்னா, வேற ஒண்ணும் இல்லங்க. அவன் அவன் புக்க தான் பாக்க மாட்டான். அவன் புக்க தான் பிரிக்க மாட்டான். புக்கையே திறக்கறது இல்ல அது. அதனால அது ஸ்கூல் புக்ல தான் வச்சேன். இப்படிதாங்க இருக்கிறோம் நம்ம மனசு. இவன் நமக்குள்ள இருந்து அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கும் நம்ப அகத்தில் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறவர பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பளோட வாழ்க்கையே வேற. இந்த உடல் களங்கம், உள்ள களங்கம் எந்த களங்கத்துக்குமே நம்ம பதிவு இல்லாம நாம போயிருந்திருப்போம். அகத்தில் உள்ள இறையை அகமகிழ காணாமல் புறத்தே சென்று மனம் புறம்போக்கு ஆனதே. இது திட்ற வார்த்தையா நம்ம யூஸ் பண்றோங்க பெரியவங்க. உண்மைய சொல்லணும்னா, இது ஒரு சித்தர் எழுதிய கவி. சித்தர் எழுதிய லைன் இது. புறம் போக்கு. மனச உள்ள திரும்பாம, உள்ள திருப்பி இருக்கிற உனக்குள்ள உன்னை இயக்கிக்கிட்டு இருக்க இறைய நீ நோக்காம, வெளியிலேயே சுத்த வச்சுட்டு இருக்கியே உன் மனசன்னு ஒரு இடைக்காட்டு சித்தர் என்பவரு நம்மள திட்டி எழுதின வரி. அகத்தில் உள்ள இறையை அகமகிழக் காணாமல் புறத்தே சென்று மனம் புறமாகவே சென்றது ஏன்? புறம் போக்கு ஆனது ஏன்? புரியுதுங்களா? அப்போ 6வது அறிவை மறைப்பொருள் அறிவுன்னு சொல்றாங்க இல்லையா? இயற்கை ரகசியங்கள நம்ம பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு, நல்லா நெனச்சு பாருங்க. நமக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் இனவிருத்தி எல்லாமே கிடைச்சிருச்சு நமக்கு. எல்லாமே கிடைச்சிருச்சு. இல்லையா? இனி அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு நம்ம இருக்கிறோமா? எல்லாமே நமக்கு ஆண்டவன் நமக்கு என்ன வேணுமோ லைஃப்ல கல்யாணம் ஆயாச்சு, வீடு இருக்குது, குழந்தைங்க இருக்குது, எல்லாம் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இனியாவது நம்ம யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லையே! அதுக்குள்ள அடுத்ததுக்கு. அடுத்து அவங்களுக்கு நம்ம பசங்களுக்கு குழந்தை பொறக்கணும், அவங்கள பார்க்கணும், இப்படி நான் ஏன் பொறந்திருக்கேன்ற ரிசல்ட்டுக்கே நமக்கு இன்னும் விடை தெரியல. ஆனா அதுக்குள்ள என்ன பண்றோம்? அடுத்த ஒண்ண நோக்கி நம்ம அவங்கள வளர்க்கறது, அவங்கள இப்படிதானே போய்க்கிட்டு இருக்கோம் நாம. நெனச்சு பாருங்க. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே. இப்படித்தான் நம்மள வந்து அடுத்த ஜெனரேஷன பாத்துக்கிற பொறுப்பு வேற நமக்கு வந்துச்சு பாருங்க. அவங்களுக்கு தாலாட்டு பாடணும்னா இப்படிதான் நம்ம பாடணும். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. யானே எதுக்கு பொறந்திருக்கேன்னு தெரியல. இது வேற அடுத்தடுத்து வேற இது. இன்னும் இன்னும் என் கடமை முடியலையா? நல்லா பாருங்க, நல்ல வீட்ல இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் தனிமை ஒண்ணு இருக்கு. ஆனா அத என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ! என்ன யாரும் கவனிச்சுக்கிறது இல்ல. நான் தனிமையிலேயே இருக்கிறேன். தனிமை இறைவன் உங்களுக்கு குடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். தன்னை அறிவதற்காக இறைவன் குடுத்ததுதான் தனிமை. உள்ள அகத்துல யாரு நிறைஞ்சிருக்கான்னு நீங்க உள்நோக்கி போய் உங்களுக்குள்ள டிராவல் பண்ணி பார்க்கணும் நீங்க அது. தனிமை தன்னை அறிவதற்காக இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். தயவு செய்து தனிமையா இருக்கன்னு இனிமேல் யாரும் சொல்லாதீங்க. தனிமை இறைவன் குடுத்த நேரம். அது ஒரு வரப்பிரசாதமான நேரம் அது. தனிமையா இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. தனிமை நம்ப தன்னை அறிவதற்காக, அகத்தில் நிறைந்திருப்பவன பத்தி அறிவதற்காக இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷமான ஒரு நேரம் அது தனிமை என்பது. பாருங்க, அந்த இறை நம்பகிட்ட எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த இறை நம்பகிட்ட எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்யாணம் ஆயிருச்சு. குழந்தல்லாம் பொறந்துருச்சு. இல்லையா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுட்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போகுதா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தை போயிட்டு வந்த உடனே கரெக்ட்டா ஷூவ எடுத்த இடத்துல வைக்கும். ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா, தூக்கி விசிறி விசிறி அது பொருள எடுத்துட்டு வந்து ஷூவ கரெக்ட்டா இருக்கும். பேக் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கும். அம்மான்னு வந்ததும் முகம், கை, காலெல்லாம் கழுவும். எல்லாம் பண்ணும். அவ்வளவு அழகா அதோடைய வேலைய, அதோடைய கடமைகள கரெக்ட்டா செய்யும். ஆனா, ஒரு சில குழந்தைங்க வந்ததும் ஷூவ தூக்கி இப்படி விசிறி அடிக்கும்.
இப்படி விசிறி அடிக்கும், அப்படி விசிறி அடிக்கும், எங்கெங்கேயோ தூக்கி போடும் அது. அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகள நம்ம என்ன சொல்லுவோம்? அட அறிவு கெட்டவனே! உனக்கு அறிவு இல்லையா? என்ன கேட்போம் நம்ப? உனக்கு அறிவே இல்லையா? அப்படின்னு தானே கேட்போம். அப்படிதான் இறை நம்மளுக்குள்ள ஒழுங்காற்றலாக, அறிவாக அது நம்மகிட்ட இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பத நாம அறிஞ்சுக்கணும். எப்படி அறிஞ்சுக்கிறது? இறை நம்மகிட்ட அறிவா எப்படிலாம் இயங்குதுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உதாரணமா எடுத்துக்கங்க. நம்மகிட்ட இதயம் செயல்படுது. அதோடைய அதிசயத்த என்னைக்காவது நம்ம யோசிச்சோமா? ஆண்களுக்கு கொஞ்சம் தடியா இருக்கும். பெண்களுக்கு இதயம் அவங்களுடைய இதயத்தோட எடைய விட நம்மளது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதயம் ஒரு முறை 1 நிமிடத்துக்கு 72 முறை சுருங்கி விரியுது. ஒரு துடிப்பு சுருங்கி விரியறதுக்கு 8 வினாடியா அது எடுத்துக்குது. சுருங்குவதற்கு ஒரு 3ம், விரிவதற்கு ஒரு 5. ஒரு 8 செகண்ட் அது இது எடுத்துக்குது இல்லையா? துடிக்கி வைக்கிறத. எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா இயங்குது பாருங்க. அப்படி இருக்கும்போது, அது துடிப்பது போது 70 மில்லி ரத்தத்த அது வெளியேற்றுது. நம்ம உடம்புல 5 லிட்டர் ரத்தம் இருக்குது. மொத்த ரத்தத்தின் சராசரி அளவு நம்ம பாடியில பார்த்தீங்கன்னாக்கா 5 லிட்டர் ரத்தம். அந்த 5 லிட்டர் ரத்தம் உள்ள எவ்வளவு தூரம் பயணிக்குது தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. ரொம்ப, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ரத்தம் அது உள்ள நம்ம பாடியில எல்லா பார்ட்டுக்கும் அது பயணிக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா, 96,000 கிலோமீட்டர். இந்த வகை அந்த ரத்தத்தோட சுழற்சி நம்ம உடம்புல 96,000 கிலோமீட்டர் அளவுக்கு போகுது. இதோட அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்துல 25% ஆகுமாம். சென்னைக்கும் நியூயார்க்கும் இடையில் உள்ள தூரம் மாரி 9 மடங்கா. யாரு செயல்படுத்துறா? இவ்ளோ தூரம் ரத்தம், இவ்ளோ தூரம் இவ்ளோ கிலோமீட்டர் வேகத்துல இப்படி போய்க்கிட்டு இருக்கு. எல்லா பார்ட்டுக்கும் இந்த மாரிலாம் போயிட்டு இருக்கு. இவ்ளோ தூரம் போயிட்டு இருக்கு. அதாவது சென்னைக்கும் நியூயார்க்கும் உள்ள தூரம் மாரி 9 மடங்கு. எவ்வளவு ஒழுங்காற்றலாக உள்ள போயிட்டு இருக்கு பாருங்க ரத்தம். அதுல எப்படி தெரியுமா அது எல்லாருக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு? சிறுநீரகத்துக்கு 1300 மில்லி. கல்லீரலுக்கு 1500 மில்லி, மூளைக்கு 800 மில்லி, நம்மளோட தசை மண்டலத்துக்கு 600ல இருந்து 900 மில்லி. இப்படி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. யாரு செய்யறது இது? நம்மளா செய்றோம். அந்த ரத்தத்த குறையில்லாம வச்சிருந்தாலே போதும். இப்படி நம்மளுக்குள்ள உணவ ஜீரணமாக்கி சத்தாக பிரிச்சதுல இருந்து நம்மள அளக்கறது வரைக்கும் அந்த இறையாற்றல் ஒழுங்காற்றலாக நடத்தும் பேரறிவு. இறை நமக்குள்ள எப்படி இயங்கிக் கொண்டிருக்கு? பேரறிவாக. நான் சொன்னது இதயத்துக்கு மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் சொல்லல. எல்லாத்துக்கும் சொல்லல. சொல்றதுக்கெல்லாம் நாள் பத்தாது. இந்த நேரம் பத்தாது. இன்னும் ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொன்னு ஒழுங்காற்றலாக இறை நம்மகிட்ட எப்படி செயல்படுதுன்றத ஒரே இதுவா சொல்லவே முடியாது. நான் ஒரு பிடி உணவ ரத்தமாக்கி காட்ட சொல்லு சயின்டிஸ்ட்ட அப்படின்னு சாமிச்சு கூட கேட்டிருக்கிறாரு. ஒரு பிடி சாப்பாட ரத்தமாக்கிறது. யாரு ரத்தமாக்குனா நம்ம உடம்புக்குள்ள? இறை அறிவாக அதோட பேராற்றல் பேரறிவாக இருந்து, பேராற்றலாக இருந்து நமக்குள்ள இருக்க இவ்வளவு ஒழுங்கமைப்பும் அது செஞ்சு கொண்டிருக்கிறது. யாரு செய்றா? இறை செய்து கொண்டிருக்கிறது. அந்த இறை நமக்குள்ள எப்படியெல்லாம் இன்னும் இருக்குது தெரியுமா? நம்மளுக்கு ஒரு உடம்பு நமக்குள்ள நம்மளுடைய 5 அளவுமுறை மீறும்பொழுது நமக்குள்ள சேர்கிற அந்த கழிவுகள் எல்லாம் அது எப்படி வெளியேத்துது பாருங்க. சிறுநீராகவும், மலமாகவும், வியர்வையாகவும், வாந்தியாகவும், கொட்டாவியாகவும், தும்பலாகவும், இரும்பலாகவும், கண்ணீராகவும், ஏப்பமாகவும், வித்து கழிவாகவும் நம் உடலுக்குள் இருக்கும் கழிவுகளை இப்படியெல்லாம் வெளியேற்றிய அந்த பேரறிவு நமக்குள்ள இறையாக இயங்கிக் கொண்டு இவ்வளவு ஆற்றலை நமக்குள்ள அறிவாக இயங்கி நம்மளை காத்து கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தை நாம என்னைக்கு உணர்ந்தோம். இதெல்லாம் இப்படி பிரிஞ்சு வெளியில வர்றோம்னா ஒரே நாள்ல வெடிச்சிருவோம் தெரியுங்களா நாம? இவ்வளவு அழுக்குகளும் நமக்குள்ள வெளியேற்றுவது யாரு? இறை, பேராற்றல், பேரறிவாக ஒழுங்காற்றலாக உள்ள இயங்கிக் கொண்டு நம்மளை காத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம அறிஞ்சோமா நாம? பாருங்க மனுஷனுக்கு இருக்கிற பேராசை இருக்கு பாருங்க, பேராசை. இறை மட்டும் உறக்கம் என்ற ஒண்ணு மட்டும் அவனுக்கு குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த பேராசையில என்ன தெரியுமா பண்ணுவான்? முழிச்சுன்னு நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு விரிச்சு விரிச்சு பார்த்து சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னுட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? தூங்காம இருந்து ஒரே நாள்ல செத்து போயிடுவான். நல்ல தூக்கம். சுத்தமா தூங்காம இருந்து, நான் கூட 1 வாரமா சரியா தூங்கல. 1 மாசமா சரியா தூங்கல. அதெல்லாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷமாவது இறைவன் உங்கள தூங்க வச்சிருக்கும். தூங்காம இருந்தா நம்ம உடம்புல இருக்க அதிகமான ஜீவகாந்த ஆற்றல் கண் வழியாக தான் செலவாகுது. புரியுதுங்களா? அந்த கண்ணு நம்மளோட கல்லீரலோட தொடர்புடையது. இது டேமேஜ் ஆச்சுன்னா அது ஆச்சுனாக்கா உள்ள இருக்க இன்னும் அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நெறைய விஷயம் தெரியும். புரியுதுங்களா? இறை என்ன பண்ணுது? இவன் எவ்வளவுதான் முழிச்சிருந்து வேலை பார்த்தாலும், அப்படி கண்ண அசர வைக்கும் பாருங்க. அதுக்கு நீங்க என்னதான் கண்ண ஈரம் போட்டு தொடச்சு, தொடச்சு எடுத்தா கூட ஒரு லெவலுக்கு மேல உங்களால முழிக்க முடியாது. அவன் தான் இறை. அவன் ஒழுங்காற்றலாக, பேராற்றலாக நமக்குள்ள இருந்து, "டேய் இன்னும் நீ கண்ணு திறந்தனா, நீ போய் சேர்ற இடம் இன்னும் இருக்கு. உனக்கு குடுக்கப்பட்டிருக்குடா ஆயுசு. வேற எங்கேயோ போயிருவ." அப்படின்னு நம்ம கண்ண மூட வச்சுரும். தானா மூட வச்சுரும். ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க. எவ்வளவு கருணை பாருங்க அதுக்கு. எவ்வளவு கருணை. என்னைக்கு தெரிஞ்சிருக்கும். "அகத்தினில் நீ நிறைந்து என்னை ஒழுங்காற்றலாக, அறிவாக என்னை இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் உணர்ந்தோமா?" பெரிய அதிசயங்க. இதுக்கெல்லாம் இந்த நேரம் பத்தாது. அதோடைய ஆற்றலையும், அதிசயத்தையும் நம்ம சொல்றதுக்கு இந்த நேரம் பத்தாது. கடவுள் எங்கேயோ இருப்பதாக எண்ணிக்கொண்டு, அவன் எங்க எங்க எண்ணிக்கொண்டு நாம நினைச்சிருக்கோம். அவன் நம்ம உடம்புல உடல் இயக்கமாகவும், மன இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் வேற எங்கேயும் இல்ல. நமக்குள்ள இருந்து உடல் இயக்கமாகவும், மன இயக்கமாகவும் அவன் நமக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கான். இத அறியாம இருக்கறதுக்கு எது நம்மகிட்ட தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இத நம்பகிட்ட இப்படியெல்லாம் இயக்கிங்கிட்டு இருக்குன்றத அறியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மகிட்ட இருக்கிற இச்சை என்ற பேராசை, அதனால வர இந்த குணங்கள் எல்லாம் இத நம்பளுக்குள்ள நம்மகிட்ட இப்படிலாம் ஒழுங்காற்றலாக இப்படி செயல்படுதுன்ற அருமைய நம்ம தெரியாம இருக்கிறோம். அந்த அருகுணத்தினால வந்த அகம்பாவத்தினால தெரியாம இருக்கிறோம். அதனால தான் சாமி நமக்கு அகத்தாய் குடுத்தாரு. அருணகிரிநாதர் சொல்லுவாரு, "நீ வேறு நான் வேறு எனாது நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருக்கும்பதே பரமசுகம்." அத அறிய வைடா லோகநாயகா, ஏகநாயகான்னு சொல்றார். நமக்குள்ள இருக்க வேண்டாத அடைப்புகள நீங்கும்போதுதான், அத நம்மள உள்ள இருக்க இறைய அறிய முடியும். எப்படி வேண்டாத அடைப்புகள நீங்கும்போது மூங்கில் கூட புல்லாங்குழலாக மாறுதோ, வேண்டாத பகுதிகளை சீவி அகற்றும் பொழுது எப்படி ஒரு பென்சில் கூட எழுத உதவுதோ, நமக்குள்ள இருக்க வேண்டாதத நாம நீக்கும் பொழுதுதான், இறை நம்முள் நிறைந்து, இந்த அகத்தில் நிறைந்து நம்மள்கிட்ட உடல் ஆற்றலாகவும், மன ஆற்றலாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறதை நம்மால் உணர முடியும் என்று சொல்லி, ஒரு சின்ன இதை இன்னும் உணரலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் உணரலன்னு வச்சுக்கோங்க. திருப்பி, திருப்பி, திருப்பி பிறப்பு எடுத்து, திருப்பி, திருப்பி, திருப்பி பிறப்பு எடுத்து, நம்ம வாழ்வின் நோக்கத்தையே அடையாம இருப்போங்க. இதுக்கா பிறந்திருக்கோம்? இதுக்கா பிறந்திருக்கோம்? சொல்லுங்க. இதுதான் சொல்லுவாங்க இல்லையா? பஜகோவிதத்துல அழகா பாடியிருப்பாரு. ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு ஆதிசங்கரர். புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனம், ஜனனம் ஷயனி. இஹ சம்ஹாரே பஹிதுஸ்தாரே கிருபாஹயாரே பாஹி முராரே பஜ கோவிந்தம். இந்த உன் கருணை காட்டுப்பா என்கிட்ட. நான் இந்த ஜென்மத்திலே நான் முடிச்சுக்கிறேன். திருப்பி திருப்பி நான் பிறக்க தயாரா இல்ல. இனிமேலாவது எனக்குள்ள இருக்க அகம்பாவத்தை நான் அழிச்சு நானும் நீயும் ஒண்ணா இருக்கிறத நீ என்கிட்ட ஒழுங்காற்றலாக அகத்துல நிறைஞ்சு நீதான் என்ன வழி நடத்திட்டு இருக்கன்றத உன்னை நான் உணரணும். சாமி அதுக்கு அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன்னு ஒரு கவிதை அழகாக அகத்தில் அவர் எப்படி பண்ணா நீ அகத்துல இருக்கிறத அறிவன்னு சொன்னா, அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு, இத்துணர்வில் புலன் ஐந்தில் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளியில் இணைத்து நிலை பெற்றேன். திகைப்பு இல்லை நான் அதுவாய், அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்று அதன் மிக சிறப்பாக ஆற்றல் பேரண்டம் என்பதையும் உணர்ந்தேன். மேலும் தெய்வத்தோட அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன்.
எங்க என் என்னுடைய அலைச்சூழ நான் குறைச்சு, உயிர் மேல மனம் தவம் வைச்சு, நான் தவம் ஏற்றும்போது அறிவாற்றலாக இறை என்னுள் இயங்க வருதுமோ, அதே பேரண்டமாக இயங்குகிறத நானு அறிஞ்சுகிட்டு, அதோட அன்பு குரல நானு கேட்கிறேன். அப்படின்றாரு. இதுக்கு தான் சாமி நமக்கு அகத்தவம், அகத்தாயும் என்பது 2 கண்களாக நமக்கு குடுத்த இந்த பயிற்சி முறைகளை நாம பின்பற்றும் பொழுது, அகத்தினில் அவன் நிறைந்து பேராற்றலாக நிறைந்து பேரறிவாகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இறையை நம்மால் எளிதாக உணர்ந்து, அதை மதித்து ஒழுகும் பொழுது, நம் வாழ்வின் நோக்கத்தை அறிவது மிக மிக சுலபமான ஒரு பாதையாக நமக்கு அமையும் என்று சொல்லி, எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து, கொஞ்சம் நிகழ்வுக்கு நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக கோதை அம்மாவும், ரேவதி அம்மாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டு, இந்த சிந்தனையை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அகத்தினுள் நீ 2000 தலைப்பில் நமக்கு நிறைய விஷயம்